ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க? 2 நாள் வீடியோ தான் தொடர்ந்து பார்க்க போகிறீங்க. ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக தான் இருக்கிறோம், அதனால அது மெர்ஜ் பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இது தீபாவளிக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான். என் ஹஸ்பண்ட் வேலைக்கு கிளம்பினார், அதனால் அவர் டிஃபனுக்கு மட்டும் புதினா சாப்பாடு செஞ்சுட்டு எங்களுக்கு நேற்று வச்சு குழம்பு வந்து கொஞ்சம் சூட் பண்ணிவிட்டு சட்னி வச்சுக்கிட்டேன். காலையில் சாப்பிட்றதுக்கு தோசை தான். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். அதுக்கப்புறம் அம்மா கடைக்கு போகணுன்னு சொன்னாங்க, அதனால் அது என்னென்ன வேணுங்கிறது ஒரு லிஸ்ட்டு போட்டு எழுதி கொடுத்துட்டேன். அம்மாவும் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க. வாங்கிட்டு வந்தோடனே பாப்பாவுக்கு பால் ஆற்றி கொடுத்துட்டு நாங்களும் கொஞ்சம் மழை வேறு பிடிச்சிட்டே இருக்கா, அதனால் டீ போட்டு குடித்தோம். வாங்கிட்டு வந்த பொருளையெல்லாம் அங்கங்கே எல்லாமே எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். தேவையான பொருள் மட்டும் மேலே வச்சுட்டு மீதியெல்லாம் டப்பில் போட்டு வச்சுருவேன் எப்பயுமே. அந்த மாதிரி தான் எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்டோம். இது அடுத்த நாள் எடுத்த வீடியோ. ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு சரி மீன் எடுத்து வரேன்னு சொன்னாங்க, அதனால் சரி மீன் சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இங்கே தொடர்ந்து 2 நாளாக ஒரே மழையாக இருக்குது, அதனால். அப்புறம் பாப்பாவுக்கு பாலெல்லாம் காய வச்சுட்டு வெங்காய தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் பூண்டு, வெங்காய தக்காளி, கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகா போடுவேன். அதுக்கப்புறம் எப்பயும் தாளிக்கிற மாதிரி தான் நம்ம கடுகு, எண்ணெய், கொஞ்சம் இந்த மாதிரி வெந்தயம், இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் வெந்தயம் போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, அதனால் வெந்தயம் கொஞ்சம் போட்டு வதக்கி விட்டுட்டு நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இங்கெல்லாம் தொடர்ந்து 2 நாளாக ஒரே மழையாக இருக்குது. எல்லாம் எப்படி தான் மழையில் என்ன தான் பண்ணிகிட்ருக்குறீங்கன்னு தெரியல. எல்லாருமே கொஞ்சம் சேஃபாக இருங்க. நல்ல வேளை தீபாவளி அன்றைக்கி கொஞ்சம் மழை இல்லாதனால பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு, இல்லைன்னா வாங்கி வச்ச பட்டாசு எல்லாமே வீணாக போயிருக்கும். தீபாவளிக்கு கொஞ்சம் பரவாயில்ல மழை விட்டதுனால எல்லா பட்டாசும் வெடிச்சாச்சு. இன்னுமே கொஞ்சம் இருக்குது, இருந்தாலும் நீங்களாம் சேஃபாக இருங்க, மழையில் கவனமாக இருங்க. இப்போ எப்பயும் போல் தான் நம்ம வதக்கி விட்டுட்டு வெங்காய தக்காளி எல்லாம் வதங்கினோடனே கொஞ்சம் புளி ஊற போட்டிருந்தேன். புளி கரைசல் எடுத்து குழம்புக்கு தேவையான மிளகாத்தூள், மல்லித்தூள், மீன் மசாலா அதெல்லாமே எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து கொஞ்சம் தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு அந்த மசாலாவையும் கூடவே சேர்த்து நல்லா வதக்கணும். வதக்கினதுக்கப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு வரும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நம்ம கரைச்சி வச்சுருந்த புளி கரைசலை எடுத்து ஊற்றி நல்லா கொதி விடணும். கொதி விட்டோடனே அது கொதி வந்தது அரைக்கிற வேண்டியதான். இன்றைக்கி சில்லியெல்லாம் போடல, எல்லாமே குழம்பே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி எல்லாமே குழம்பு தான் வச்சுட்டேன். அதனால் சில்லி பறிக்கிற வேலை அவ்வளோக்கா பெருசாக இல்லை. அதுக்கப்புறம் எல்லாமே ஊற்றி இது பண்ணி வச்சுட்டு சாப்பாடும் சைட் பை சைடு வச்சாச்சு. மழைக்கு சூடாக சாப்பாடும் மீன் குழம்பும் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் டு வாட்சிங். பாய். நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.